விஜயநகரோட மகாராஜா வித்யாதர் அப்புறம் மகாராணி கேதுகி 2 பேருக்கும் வாரிசு கிடையாது. அவங்களோட அமைச்சர் சாரங்கா சொன்னதுனால 2 பேரும் வனதேவதைய பூஜை பண்றதுக்கு இச்சாவனத்துக்கு போனாங்க. அங்க பூஜை பண்றதுனால மக்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேறுமா. பூஜை செஞ்சு செஞ்சு பல நாட்கள் பல மாதங்கள் கடந்தது. கடைசியில 2 பேரோட பூஜையை பார்த்து வனதேவதைக்கு சந்தோஷமாயிடுச்சு. உன்னுடைய கஷ்டம் என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் மகனே. இன்றிலிருந்து சில மாதங்களுக்கு பிறகு உன்னுடைய அரண்மனையில் ஒரு அழகான ராஜகுமாரி பிறப்பாள். ஆனால் அவளுக்கு ஒரு குறை இருக்கும். குறையா? எந்த மாதிரியான குறை தேவி? அவளுக்கு தினமும் புது துணிமணிகளை உடுத்திக் கொள்ள ஆசை தோன்றும். அவளுடைய இந்த பழக்க வழக்கத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய சங்கடம் தோன்றும். சரி, இப்பொழுது கூறு, நிச்சயமாக உனக்கு வாரிசு வேண்டுமா? தேவி, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட கொஞ்சம் கஷ்டமும் சேர்ந்து வருதுன்னா எங்களுக்கு பரவாயில்ல. அப்படியே ஆகட்டும். அந்த தேவியோட ஆசீர்வாதம் படி சில நாட்களுக்கு பிறகு ராஜாவோட அரண்மனையில சந்தோஷம் எதிரொலிச்சுது. வாழ்த்துக்கள் மகாராஜா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்னுடைய செல்ல மகள். கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த விஷயம் ராஜ்யத்துல பரவன உடனே முழு ராஜ்யமும் ராஜாவோட சந்தோஷத்தினால தீபாவளி மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காலங்கள் கடந்து போக போக அதே போல இளவரசி சித்திரலேகாவும் ரொம்ப அழகாயிட்டே போனா. இது தலையிலே வச்சுக்கிட்டு இருந்தா உங்க தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு நான் இத போட்டுக்கிறேன். சரிங்க இளவரசி, ரொம்ப அழகா இருக்கு. அட, என்னது இது? வண்ண பொடிய தரையில போடக்கூடாது, அத பறக்க விடணும். ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய விசேஷமான ஆடை எங்க இருக்கு? இதுவும் இருக்கு ராஜகுமாரி அம்மா. என்ன இது? ராஜகுமாரி சித்திரலேகா இந்த மாதிரி சாதாரண உடையை போட்டு பாலாம்? நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட இதுல வைரத்தை நீங்க பதிக்கவே இல்லைல்ல? தங்க பூக்களை வச்சு வேலைப்பாடுகள் செய்ய சொன்னே, அது எங்க? மன்னிச்சிருங்க ராஜகுமாரி அம்மா, நாங்க அமைச்சர் கிட்ட போனோம். ஆனா எங்களுக்கு தேவையான பொருட்கள் அங்க கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இங்க இருக்க உடைகள்ல ஏதாவது போட்டுக்கங்க. இந்த ராஜகுமாரி சித்திரலேகா ஒரு முறை ஒரு ஆடையை அணிஞ்சிட்டானா அதுக்கப்புறம் அதுல என் கை படவே படாது. ஆனா நீங்க என்ன உடுத்திக்க சொல்றீங்க? ராஜகுமாரியோட ரத்னங்கள் பதிச்ச உடைகள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. ராஜ கஜானா காலி ஆயிட்டே போச்சு. சித்திரலேகா அங்க வளர வளர அதே போல தேவியோட மகாராஜாவுக்கு கொடுத்த எச்சரிக்கை உண்மையாக ஆரம்பிச்சுது. ராஜ்யத்தோட கஜானா காலி ஆயிடுச்சா? அரண்மனையில நீங்க இருக்கீங்க, இத்தனை வீரர்கள் இருந்தும் இவ்வளவு பெரிய திருட்டு நடந்தது யாருக்குமே தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க, சீக்கிரமா அந்த திருடனை பிடிச்சு நம்ம சிறையில அடைங்க. மகாராஜா மன்னிக்கணும், ஆனா இதெல்லாம் ஒரு திருடனோட வேலை கிடையாது. எல்லா செல்வங்களும் ராஜகுமாரியோட உடைகளை தயாரிக்கிறதுலயே தீந்து போச்சு. என்ன உடைங்களை தயாரிக்கிறது? ஆமா மகாராஜா, இந்த ராஜ்யத்துக்கே பெரிய சங்கடமான சூழ்நிலை இது. நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் இதையே சொல்லி நான் சொல்ல வந்ததை கேட்கவே இல்லை. அதாவது ராஜகுமாரிக்கு என்ன தேவையோ கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் பொறுமையாயிரு ராஜகுமாரி, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க ராஜகுமாரி, இந்த ராஜ்யத்தோட பிரஜைகளையும் கவனிச்சாகணும்.
ராஜ்யம் முழுக்க கவலையில ஆழ்ந்து போச்சு. பிரச்சனையும் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதனால மகாராஜாவும் ஒரு யோசனை பண்ணாரு. ராஜா தேவி கிட்ட உதவி கேட்கறதுக்காக தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்தாரு. தேவி, உங்ககிட்ட உதவியை கேட்டு உங்க திருவடியை நாடி வந்திருக்கேன். கருணை காட்டுங்க தேவி. நீ இங்க வந்ததற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியும் மகனே. ஆரம்பத்திலேயே உனக்கு நான் எச்சரிக்கை விடுத்தேன். ஆனால் அப்பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னிக்கணும் தேவி. இப்ப எங்களோட சேர்ந்து எங்க ராஜ்யமும் பெரிய சங்கடத்துக்குள்ளாயிடுச்சு. உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவ முடியும். அப்படியானால் சரி, உனக்கு உதவியாக நான் ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும். அதாவது நான் ராஜகுமாரிக்காக புது புது ஆடைகளை அனுப்பி வைக்க முடியும், அவ்வளவுதான். என்ன, நிஜமாவா? ரொம்ப நன்றி தேவி. ஆனால் கவனம் இருக்கட்டும் ராஜகுமாரி, இதற்கும் ஒரு நிபந்தனை உள்ளது. என்றாவது ஒரு நாள் நான் கொடுக்கும் ஆடையை வேறு யாருக்காவது கொடுத்தால் அன்றோடு எல்லாம் முடிந்துவிடும். ஆ, ஆ. அந்த மாதிரி எப்பவும் நடக்காது தேவி. அப்படியே ஆகட்டும். ஆ. மறுநாள்ல இருந்து ராஜகுமாரிக்காக தினமும் புது புது உடைகள் வந்து சேர்ந்தது. அந்த உடைகளை அவ போட்டுக்கிட்டு அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா. இதே போல நாள் மாசம்னு காலங்கள் போச்சு. ஆனா மாறவே இல்லாதது ராஜகுமாரியோட சஞ்சலமான மனசு. ராஜகுமாரிக்கே தேவி அனுப்புற உடைகளை போட்டு போட்டு கொஞ்ச நாள்ல போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவ தேவிக்கு கொடுத்த வாக்கு அவளுக்கு மறந்து போச்சு. ரொம்ப அழகா இருக்கா. நான் அழகாதான் இருப்பேன். யார் இந்த அழகி? யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ராஜகுமாரியை விட யாரும் அழகா இருக்க முடியாது. ஆனா எனக்கு என்ன வந்தது? அட, ராஜகுமாரின்னா அழகுதானே. அவங்க கிட்ட விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு. ஆனா இவ சாதாரண உடையில கூட எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? நான் ஒரு தெய்வீக உடை அணிஞ்சிருக்கேன், தேவி கொடுத்த ஆபரணங்களையும் போட்டிருக்கேன். ஆனா இவ எப்படி பார்க்க இவ்ளோ அழகா இருக்கா? அப்ப இவ போட்டிருக்கிற உடையில தான் இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த பூமியில அழகான உடைனா அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஏன் இங்க பாருங்க. அட ராஜகுமாரி, நீங்க எப்படி இங்க? வணக்கம் ராஜகுமாரி. இங்க பாரு, நான் இப்ப கண்காட்சிக்கு போய் ஆகணும். அங்க யாராவது என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்ப பிரச்சனை ஆயிடும். அதனால என்னுடைய இந்த உடைக்கு பதிலா உன்னால உன் புடவை எனக்கு கொடுக்க முடியுமா? என்னுடைய புடவையா? நீங்க என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? நிச்சயமா இல்ல. சரி சரி. என்ன இது? நான் எப்படி இங்க வந்தேன்? நான் கூறிய நிபந்தனையை மறந்து விட்டாய். நான் கொடுக்கும் வஸ்திரத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்து என்னுடைய நிபந்தனையை நீ மீறி விட்டாய். அதற்காக உனக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேனே, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தேவி. நான் கொடுத்த உத்தரவை மீறியதற்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. நீ இப்பொழுதே இந்த உலகத்தை விட்டு போயாக வேண்டும். இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ணிடாதீங்க தேவி. If you like this video, subscribe to our channel Murthy Media.